ஸ்கேல்ப் டேண்ட்ரஃப் எல்லாத்துக்குமான ப்ராப்ளம். டேண்ட்ரஃப்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. எந்த வெரைட்டி ஆனாலும் சரி, உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ப்ராப்பரா இல்லைனாக்கா டேண்ட்ரஃப்க்கு மெயின் காஸே உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் தான். உங்களோட ஆக்டிவிட்டிஸ், அதாவது ஹேர் அண்ட் ஸ்கேல்பை எப்படி மெயின்டைன் பண்றீங்கிற பொறுத்து. ப்ராப்பரான ஒரு ஷாம்பு இருக்கு. ரொம்ப கான்சென்ட்ரேட்டடான ஷாம்பூஸ் வந்து எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்கேல்ப்ல ஆயில் மசாஜ் பண்ணிட்டு நீட்டா ஹேர் வாஷ் பண்ணணும். பிளஸ் ஸ்கேல்பை கிளீனா வச்சுக்கணும். கோமை வந்து டெய்லி வாஷ் பண்ணணும். நீங்க படுக்கிற பில்லோ கவர்ஸை 2 days once கட்டாயம் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. நிறைய டேண்ட்ரஃப் இருக்கவங்க டேண்ட்ரஃபை கிளீன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டேண்ட்ரஃபை கிளீனா ஸ்கேல்ப்ல இருந்து கிரேட் பண்ணி எடுத்து கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன ப்ராசஸ் பண்ணீங்கனாலும் அது ஒர்க் ஆகுமே தவிர சும்மா டேண்ட்ரஃபுக்குன்னு ஒரு ஷாம்பு போடுறதுனால டேண்ட்ரஃபை கிளியர் பண்றதுங்கிறது வந்து இம்பாசிபிள். ஸோ டேண்ட்ரஃபை கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கேல்ப் டோட்டலா டேண்ட்ரஃப் எல்லாத்தையும் கிரேட் பண்ணி எடுப்பாங்க. சலூன் போனீங்கன்னா நீட்டா டேண்ட்ரஃப்ல எல்லாத்தையும் கிரேட் பண்ணி எடுத்து அதுக்கான சிரம் போட்டு மசாஜ் பண்ணி பேக் போட்டீங்கன்னாக்கா நல்ல ரிசல்ட் இருக்கும். வீட்டுல தயிரை நல்லா புளிக்க வச்சுட்டு அதுல கொஞ்சம் பெப்பரை பவுடர் பண்ணி போட்டு ஸ்கேல்ப்ல பேக் பண்ணி நீட்டா வாஷ் பண்ணீங்கன்னா வீக்லி ட்வைஸ் இதை பண்ணீங்கன்னா டேண்ட்ரஃப்க்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.